ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் டிமார்ட்டுக்கு மந்த்லி ஷாப்பிங், கிராசரி ஷாப்பிங், ஹோம் அப்ளையன்சஸ்ன்னு வாங்க வருவாங்க. நாங்கள் ரீல்ஸ் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது டிமார்ட் வந்துச்சு. டிமார்ட் போமாங்க அப்படின்னு சடனாக பிளான் பண்ணி வந்தோங்க. பிளானே பண்ணாமல் சடனாக பிளான் பண்ணி வந்த ஷாப்பிங்கில் என்னெல்லாம் வாங்குறோன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் சோப் செக்ஷன் இருந்துச்சு. சோப் செக்ஷனில் கொஞ்சம் சோப்ஸ் தேவைப்பட்டுச்சு. அதை வாங்கிட்டு இந்த மைசூர் சாண்டல் சோப் பார்த்தோங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இந்த மைசூர் சாண்டல் சோப்லாம் மைசூரில் இருந்தே வர மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த சோப் வாங்கினா. ஏன்னா எங்கள் வீட்டு குவாலிட்டி செக்கர்கிட்ட தாளிக்கிற சட்டி கேட்டேன். அவர் குவாலிட்டிலாம் செக் பண்ணி இந்த பாத்திரம் தான் நல்லாயிருக்கு, அதோட இதுதான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒன்று செலக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதை வாங்கி காட்டில் போட்டுட்டு தென் போகலாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு க்ராக்கரி செக்ஷன் இருந்துச்சு. எனக்கு க்ராக்கரி செக்ஷனில் போய் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. போய் வாங்குறோமோ இல்லையோ அந்த விண்டோ ஷாப்பிங்கில் ஒரு ஆனந்தம் இருக்கே அப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எனக்கு தேவைப்பட்டதை மட்டும் வாங்கினேன். எனக்கு மேலே இன்னொருத்தர் இருக்கிறான். அவன் இந்த ஜூஸர் கப் எடுத்து வச்சுட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். டே அது கிளாஸ்டா உடஞ்சிருண்டா வைடான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டு தென் ஆயில் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருக்கு. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அவன் எங்கள் வீட்டு குவாலிட்டி செக்கர், அதையும் நான் செக் பண்ணி தான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. இவன் வேற அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹேங்கர்ஸ், இது துணி காய வைக்கிற கிளிப்ஸ் அதெல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. ஓகே, நான் அதை போய் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்க இந்த ஹேங்கர் நல்லா இருக்குது, இது எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. ஆல்ரெடி அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க, வேண்டாம் வேறு எடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை வைக்க சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சாக்ஸு, கர்ச்சீஃப் காய வைக்கிறதுக்கு இது வாங்கிக்கலாமான்னு சொன்னாங்க. ஆல்ரெடி வீட்டில் உள்ள ப்ராடக்ட்டு இடத்த ஃபுல்லாக அடைச்சிட்டு தான் இருக்குது, வேண்டாங்க தயவு செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. தென் இந்த ட்ரே வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு நான் பல்லாவரம் சந்தையில் வந்து ஒரு பிளான்ஸுக்கு வாட்டரிங் பண்ணுற ஒரு டியூப் வாங்கிடுவேன். அது ஒர்க் ஆகலைங்க. செம மன வருத்தமாக போச்சு. கடவுளே இதாவது நல்லபடியாக ஒர்க் ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஸ்ப்ரேயர் வாங்கினோங்க. அதுக்கப்புறம் வந்துருச்சு நம்ம செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் செக்ஷனை பார்த்தோன்னா என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு அப்படிங்கிற மாதிரி செம ஹாப்பி ஆகிட்டு எனக்கு தேவையான சாக்லேட்ஸ்லாம் வாங்கிக்கிட்டாங்க. நான் எடுத்ததுக்கே என் ஹஸ்பண்ட் திட்டிகிட்டு இருந்தாங்க. இவன் வேறு சைடில் இருந்துட்டு எனக்கு வேணும்னா இவங்க நீ இதெல்லாம் தனியாக வந்து வாங்க வேண்டியதுனா இவன் கூட வந்து வாங்கி இவனையும் பழக்கப்படுத்தாதானே, நீ கெட்டதுக்கானது அவனையும் கெடுக்காதுன்னு சொல்லி திட்டிகிட்டு இருந்தாங்க. தென் அவன் ரொம்ப அழுக வேணும்னா வேணும்னு சொல்லிட்டான். சரி அவனுக்கு ஒரு டார்க் சாக்லேட் வாங்கலாம்னு சொல்லிட்டு எது வாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன். கடைசி கேலக்ஸி கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே கேலக்ஸி வாங்கலாம்னு சொல்லிட்டு அது வாங்கிக்கிட்டு க்ரௌடு செம்ம க்ரௌடுங்க பில்லிங் செக்ஷனில். ஓகே நாங்கள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இவர் வெளியே வந்தோன்னா கரெக்டாக ஞாபகம் வச்சு கேட்டுட்டாருங்க, சாக்லேட்டுங்க என் சாக்லேட்டுங்க ஓப்பன் சொல்லிட்டு இருந்தான். சரி ஓகேன்னு ஓப்பன் பண்ணலான்னு பார்த்துட்டு இருந்தா அதுக்குள்ளே அதை முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். ஓப்பன் பண்ணி அவளே தின்றுவாளா நம்மளுக்கு தருவாளா என்ன பண்ணுவான்னு தெரியலையேன்ட்டு அதை முறைச்சு பார்த்துட்டு இருந்தான். அது வேற உடச்சி பார்க்க உடைக்க முடியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மம்மிக்கு கொஞ்சம்டான்னு கேட்டேன். நோ ஃபர்ஸ்ட் நான் தான் டேஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போவாது எனக்கு தாடான்னு சொல்லிட்டேன். ஓகே கொடுக்கவா வேண்டாமான்னு யோசிச்சு கடைசியில் இருந்தால் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கொஞ்சோல கொடுத்தாங்க. கொஞ்சோல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டபக்குன்னு எடுத்துக்கிட்டான். சரி ஓகே அதையாவது தந்தானே அப்படின்னு நினச்சிட்டு சரி கிளம்பலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டவங்க. கிளம்பும்போது ஓகே பாய் சொல்லி கிளம்பலான்னு சொன்னால் அவன் சாக்லேட் சாப்பிட்ற ஆர்வத்தில் அவன் எங்கள் பாய் சொல்ல அந்த சாக்லேட்டை வெறிக்க பார்த்துட்டே சாப்பிட்டுட்டே இருந்தான். சரி ஓகே பாய் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணோன்னே லைட்டாக ஒரு பாய் அப்படின்னு சொன்னான். ஓகே டன் இதையாவது சொன்னானே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் கைஸ்.